இஸ்லாமிய மாதங்களிலே இறுதி மாதம் தான் இந்த ஹஜ்ஜுடைய மாதம். அப்போ இந்த மாதத்தினுடைய முன்னால் கிட்டத்தட்ட 11 மாதங்களை நாம் கடந்திருக்கிறோம். இந்த 11 மாதங்களில் ஏற்படக்கூடிய அந்த பாவங்கள் என்பது இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த பாவத்திலிருந்து நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். இதில் இன்னொரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்தில் யாராவது ஹஜ்ஜி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் விரைந்து போய் செஞ்சிருங்க, அதில் தாமதம் படுத்திடாதீங்க. ஏன்னா அடுத்த ஆண்டுகள் வருகின்ற பொழுது அது எந்த நிலைமையில் நாம் இருப்போம் என்பது தெரியாது. நம்முடைய வாழ்க்கை என்பது ஹயாத்தா மௌத்தா, நம்முடைய அஜல் என்பது நீடிக்குமா முடியுமா என்பதை நாம் அறிய மாட்டோம். எனவே யாராவது ஹஜ்ஜுக்குள்ள வாய்ப்புகள் இருந்து அதற்குள்ள தகுதியை பெற்று ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டவர்கள் இருந்து அதை நீங்கள் நியத்து வைத்திருந்தால், நீங்கள் நாடி இருந்தால் அதை உடனே நிறைவேற்றிடுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம், இந்த மாதத்தினுடைய சிறப்பிலே அந்த ஹஜ்ஜினுடைய அமல்களை அங்கே பார்க்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, அந்த ஹஜ்ஜினுடைய நாளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளின் சிறப்பை சொல்கின்ற பொழுது தக்பீரை சொல்கிறார்கள். தக்பீர் நாம் சொல்கிறோம் இல்லையா, 2 தக்பீர்கள். தக்பீர் அதாவது குறிப்பிட்ட தக்பீர் அந்த ஐயாமு தஷ்ரீக்கினுடைய நாளையிலே 9, 10, 11 அரஃபானுடைய நாளையில் நாம் ஆரம்பித்து தொழுகைக்கு பின்னால் நாம் சொல்லக்கூடிய தக்பீர்கள், அந்த தக்பீரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அது இல்லாத தக்பீர்கள், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹாஜிகள் நாம் இங்கிருந்து கிளம்புவதற்கு முன்னால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத வல் முல்க லக லப்பைக், இந்த தக்பீர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். காரணம், தக்பீர்களை அதிகமாக்கி கொள்ளுங்கள். இந்த தக்பீரை கொண்டு எந்த நோக்கத்தை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அந்த வஹதானியத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். இந்த மாதத்திலே ஒவ்வொன்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தொட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு தொட்டு ஹஜ்ஜினுடைய நிகழ்வுகளை கொண்டு ஒவ்வொன்றும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இறைவன் ஒருவன் என்பதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக காலமெல்லாம் இருந்தாலும் குறிப்பாக இந்த மாதத்திலே அந்த அரஃபாவினுடைய மைதானத்திலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்தை, மனித சமூகத்தை அந்த ஆலயத்திற்கு காபத்துல்லாவுக்கு அழைக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய கட்டளைக்காக, அல்லாஹ்வினுடைய பள்ளிக்காகத்தான் அழைத்தார்கள். அதுதான் முதல் ஆலயம், அதுதான் அல்லாஹ்வினுடைய திருநாமம் பொருந்திய முதல் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு தான் முதல் சிறப்பு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொன்னாங்க, ஹிஜ்ரத்தினுடைய நேரத்திலே மக்காவை விட்டு வெளியே வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய மக்கள் மட்டும் இந்த மண்ணை விட்டு என்னை வெளியேற்றவில்லை என்று சொன்னார். இந்த குறைஷிகள் இந்த மண்ணை விட்டு என்னை வெளியேற்றவில்லை என்று சொன்னால், இந்த காபா இருக்கக்கூடிய இந்த இடத்தை விட்டு மக்கத்துல் முக்கர்ரமாவை விட்டு நான் எங்கும் சென்றிருக்க மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து காபத்துல்லாவை பார்த்து மக்காவை பார்த்து பேசிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய அந்த அதாவது அவனுடைய வஹதானியத்தை, அவனுடைய உள்ளமையை, அவனுடைய நினைவுகளை மிகவும் சரியாக நபிமார்கள் அங்கே எங்கே அடைந்தார்களோ அந்த இடத்தை நினைவுபடுத்தக்கூடிய இடம்தான் அந்த காபத்துல்லா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிகழ்வை பார்க்கிறோம். யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும்னு கேட்டாங்க. யா அல்லாஹ் உன்னை நான் சந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னால் நீங்கள் நோன்பு வச்சுட்டு வாங்க. 30 நோன்பு வச்சாங்க. அல்லாஹ் சொன்னான் 30 நோன்பு வச்ச பின்னாடி அவங்க வருகின்ற பொழுது இல்லை இன்னும் 10 நோன்பு வச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் 40ஆக பூர்த்தியாகிவிட்டு குர்ஆனிலே அந்த வரலாறை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அந்த வரலாறை சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய அந்த நிகாவை அல்லாஹ் அங்கே கொடுக்கின்ற பொழுது அந்த நிகழ்வு என்பது அதனுடைய தஃப்சீரும் அதனுடைய நிகழ்வுகளும் நாம் பார்க்கிறோம். அதனுடைய நுணுக்கம், உள்கருத்து, அவர்கள் எதை தேடினார்கள், அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடிய அந்த தேட்டம் என்ன, அல்லாஹ்வினுடைய திருலிகாவை தஜல்லியாத்தை நாம் காண வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதை யாசித்தார்கள். அதை தான் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொன்னாங்க, இன்றைய நாளையிலே அல்லாஹு தஆலா இந்த அடியான் இறைவனிடத்திலே முறையிடக்கூடிய அந்த துஆவை எதிர்பார்த்திருக்கிறான். மலாயிக்கத்துமார்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான்.
அவர்கள் எதை கேட்கிறார்கள் அதை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த அடியார்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் உற்று நோக்குகிறான். இவர்கள் அல்லாஹ் எப்படி தக்பீர் சொல்கிறார்கள், எப்படி தஹ்லீல் அதாவது திக்ர் செய்கிறார்கள், எப்படி தஸ்பீஹ் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது இந்த நாட்களிலே நீங்கள் நோன்பு வைத்து கொள்ளுங்கள், இந்த நோன்பும் இறைவனின் பக்கம் உங்களை சேர்த்து வைக்கும். இப்படி ஒவ்வொரு அமலையும் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த நாளுடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆயத்து இறங்குது, அலியோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. ஹஜ்ஜத்துல் வதால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் இருக்கின்ற பொழுது அரஃபாவினுடைய அந்த நாளிலே இந்த ஆயத்து இறங்குகிறது. அதுவும் வெள்ளிக்கிழமை, அரஃபாவுடைய நாள் சிறப்பான நாள். அந்த நாளில் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருவது மிகவும் 2 சிறப்பு. அப்படி சிறப்புக்குரிய மிகப்பெரும் சிறப்பாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி ஹஜ்ஜத்துல் வதாயிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆயத்து இறங்குது, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தி தந்திருக்கிறோம். என்னென்ன தேவை இருக்கிறதோ உங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை தேவைகளும் உங்கள் இறை பொருத்தத்தோடு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நாம் இந்த மார்க்கத்திலே பரிபூர்ணப்படுத்தி தந்திருக்கிறோம். அந்த கணக்குப்படி தான் நம்ம இன்றைக்கி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இந்த மாதங்களை கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த ஷுஹூர் இந்தல்லா இஸ்னா அஷர ஷஹரன் இந்த ஆயத்துக்கு தப்சீர் எழுதுவதும் கூட இமாம்கள் எழுதுகின்ற பொழுது இந்த மாதம் என்பது கமரியா சந்திர ஓட்டத்தினுடைய மாதங்களை கணக்கிடக்கூடிய மாதம். இப்படித்தான் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. சூரிய ஓட்டத்தினுடைய கணக்கீடு அல்ல இது. அப்படி இந்த கணக்கீடுகளை தருகின்ற பொழுது கூட அங்கே அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய மாதங்களையும் நாட்களையும் இப்படி நீங்கள் கலந்து. இதெல்லாம் நபிமார்கள் நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கையில் உள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருவதற்கு முன்னாலேயே அரபுகளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்று சொன்னால் இந்த 4 மாதங்களை அவர்கள் சிறப்பாக வைத்திருந்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் இருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிமுறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அதே இடத்துல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறைகளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவங்கள்லாம் வராங்க. இப்போ யூதர்களும் யகூதிகளும் அவர்கள் ஒரு பக்கம் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். நசாராக்கள் அவர்கள் பக்கம் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாலும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் இந்த நபிமார்கள் எதை புனிதமாக எது அவர்களுடைய தியாகங்களாக இருந்ததோ அதைத்தான் அவர்களுடைய வாழ்க்கையாக எடுத்தார்கள். அந்த நபிமார்கள் என்ன கஷ்டங்களை பட்டு இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தார்களோ அதை அவங்களெல்லாம் தன்னுடைய வாழ்வினுடைய சிறந்ததாக நினைவு சின்னமாக எடுத்தார்கள். இதையே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் தேர்ந்தெடுத்தாங்க. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை தான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அவர்கள் எடுத்து வைத்த இந்த மார்க்கம் என்பது சாதாரணமானதல்ல, அதுவே பரிபூர்ணமானது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே மிகவும் உயர்ந்த வாழ்க்கை. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து ஹலீலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை தான் முழுமையாக நமக்கு மார்க்கமாக நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தருகின்ற பொழுது சஃபாவுக்கு மர்வாவுக்கு மத்தியிலே ஓடக்கூடிய அந்த நிகழ்வுகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியலாக நமக்கு கற்றுத்தந்தார்கள். தவாஃபினுடைய அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நினைவை நமக்கு தந்தார்கள். அதே போல் அரஃபாவிலே மினாவிலே தங்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் நான் முன்னர் சொன்னது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அந்த பைத்துல்லாஹ்வினுடைய ஆலயத்தை ஜியாரத்து செய்வதற்காக மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்களோ அதே அழைப்பை தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் இருந்தும் செய்தார்கள். அங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பயான் செய்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹஜ்ஜத்துல் வதாயிலே நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா,
இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், உங்களுக்கும் அல்லாஹுக்கு தான் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதம் புனிதமான மாதம், இந்த இடம் புனிதமான இடம். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதே நேரத்திலே ஒவ்வொரு முஸ்லீம்களினுடைய உயிர்களும், ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய இரத்தமும், ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய மானம் மரியாதையும் இதை போன்ற கண்ணியமானது உங்களுக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இப்படி ஒவ்வொன்றையும் நமக்கு நுணுக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திலே கற்றுத்தந்து இந்த மாதத்தை நினைவுபடுத்தி நமக்கு எதை சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், நீங்கள் வாழுகின்ற பொழுது இது போன்ற நாட்களை அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி தந்திருக்கிறான். உங்களுடைய காலங்களை நீங்கள் கடந்து செல்கின்ற பொழுது இது போன்ற நாட்களை நீங்கள் சந்திப்பீர்கள். எப்படி ரமலானை சந்திக்கிறோமோ, ரமலானை நமக்காக வேண்டிதான அல்லாஹ் தந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ரமலானோ ஷஹர் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய மாதம், அவர்களுக்கு பிழை பொறுக்கப்படுகிறது, அவர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு ரஹ்மத் இறக்கப்படுகிறது. ரமலான் இப்படி என்று சொன்னால் அதே பரக்கத்தும் அதே நிகழ்வுகள் இந்த மாதத்திலும் நடைபெறுகிறது. இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில், இந்த நாட்களில் அதிகமானவர்களை அல்லாஹ் நரகிலிருந்து விடுதலை அளிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தான். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நாட்கள் வருகின்ற பொழுது நீங்கள் அதை சாதாரணமாக விட்டுவிடாதீர்கள். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்கள், மார்க்கம் சொல்லித்தந்த அத்தனை நுணுக்கங்களிலும் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. ரொம்பவும் நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம். எவ்வளோ வசதி இருக்குது, ஹஜ்ஜிக்கு போகிறதில்லை. அப்படி ஹஜ்ஜிக்கு போனாலும் அந்த ஹஜ்ஜினுடைய தாத்பரியம் எந்த தக்குவாவை கொண்டு அல்லாஹ் சொன்னானோ அந்த தக்குவாவினுடைய அடிப்படை நமக்கு வருவதில்லை. கடமைக்காக வேண்டி போகிற மாதிரி இருக்குது, இல்லை நாங்களும் போகிறோன்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்தில் ஒவ்வொன்றையும் நபிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நமக்கு கற்றுத்தருகின்ற பொழுது, அல்லாஹ் நமக்கு வரலாற்றிலே குர்ஆனிலே நமக்கு நிகழ்வுகளை எடுத்து தருகின்ற பொழுது, தக்குவா அல்லாஹ்வினுடைய அச்சத்தையும் அவனுடைய தொடர்பையும் தான் தருகிறான். நான் தனித்தவன், என்னுடைய மகத்துவம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு என்னின் பக்கம் வாருங்கள், என்னுடைய கட்டளைக்கு அடிபணியுங்கள், என்னுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை தான் ஒவ்வொன்றாக அல்லாஹ் சொல்லி தந்து இதற்குரிய காலமாக உங்களுக்கு ஒரு அவகாசமாக இந்த நாட்களை தந்திருக்கிறேன். தக்பீர்கள் அதிகமாக சொல்லுங்கள். நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது, தக்பீருடைய நாளைகளில் நாம் நடமாடுகின்ற பொழுது, நம்முடைய நடமாட்டம் நாம் நடந்து செல்கின்ற பொழுது தக்பீர் சொல்லி செல்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தொழுகைக்கு பின்னால் தக்பீர் சொல்வது நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? இந்த மாதம் என்பது இறைவனை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையும் இறைவனை எப்படி நினைவு கூறியதோ அந்த நினைவுகள் தான் நமக்கு நினைவு கூறப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த நாட்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சத்தியமிட்டு சொல்கிறான். சராசரியான சாதாரண நாட்கள் 300, அதாவது கிட்டத்தட்ட 300 நாட்கள் வருடங்களிலே நாம் கடக்கின்றோம் என்று சொன்னால், அது போன்று கடக்கக்கூடிய காலம் அல்ல இந்த காலம். இந்த காலத்தில் மிக பெரும் வரலாறுகள் இருக்கிறது. இந்த காலத்தில் இறைவனுடைய சோதனையிலிருந்து வென்ற நபிமார்களுடைய நிகழ்வுகள் இருக்கிறது. அவர்கள் நிகழ்த்திய நிகழ்வுகளில் இறைவனுடைய நெருக்கத்தையும் அருளையும் பெற்ற அந்த நினைவு சின்னங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் எப்படி அணுக வேண்டும் தெரியுமா? அதை அணுகுவதிலும் இறைவனுடைய அச்சம் வேண்டும், அந்த இறைவனுடைய தொடர்பு வேண்டும், அந்த இறைவனுடைய ஞாபகம் வேண்டும். இந்த வார்த்தையை அல்லாஹ் ஏன் சொல்கிறான்னா, அருமையானவர்களே, ஹஜ்ஜிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த ஹஜ்ஜினுடைய, அதாவது முன்னால் நம்முடைய மார்க்கத்திற்கு முன்னால் அரபியர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், இந்த மாதத்தையே நாட்களை அப்படி எப்படி கொஞ்சம் புரட்டி கிரட்டி அப்படியே மாற்றிக்கிட்டு தனக்கு சாதகமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த ஹஜ்ஜினுடைய இந்த மாதத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் நினைவுபடுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஆயத்துக்களை இறக்கி, சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க,
இது சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். நீங்கள் மற்ற நாளை போல் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம், இல்லை அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம், அடுத்த மாதம் செஞ்சுக்கலான்ற அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகளை கொண்டு உங்கள் வசதியை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கிற காலம் அல்ல இது. இந்த காலத்திற்கென்று நான் ஒரு மரியாதை வைத்திருக்கிறேன், இந்த காலத்திற்கென்று நான் ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கிறேன், அந்த காலத்துக்கென்று நான் குறிப்பு வைத்திருக்கிறேன். அந்த குறிப்புகள் தான், அந்த கண்ணியம்தான், அந்த மாதம்தான் அந்த நாட்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறது. அந்த சிறப்பு என்பது எந்த மாதத்திற்கும் இருக்காது. அந்த முதல் 10 நாளை சொல்கின்ற பொழுது இன்னும் நம்முடைய இமாம்கள் சொல்வார்கள், ரமலானினுடைய இறுதி 10 எப்படி சிறப்பாக்கப்பட்டதோ அது ஒற்றைப்படை இரவு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். லைலத்துல் கத்ர் அந்த இரவுல தான் இருக்குது. அதே போல் அந்த நாட்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. இது போன்ற நிறைய நிகழ்வுகள் நமக்கு இருக்கிறது. அதே போல் ரமலானினுடைய இறுதி 10 நாட்கள் எப்படி அந்த இரவுகள் எப்படி சிறப்பானதோ அதே போல் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள், முந்திய 10 நாட்கள், இந்த 10 நாட்களும் சிறப்புக்குரியது. 12 மாதங்களில் ரமலானினுடைய இறுதி 10 நாட்கள் இரவுகள் எப்படி சிறப்பானதோ துல்ஹஜ் மாதத்தினுடைய பகல்கள், முதல் 10 நாட்களினுடைய அந்த பகல்கள் என்பது நமக்கு மிகவும் சிறப்பானது என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயில ஐயுல் அஃதலி ஐயுல் ஹஜ்ஜி அஃதலோ, ஹஜ்ஜினுடைய இந்த நேரத்தில் எது சிறந்தது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கும் பொழுது அல் ஹஜ் வ சஜ் அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நாட்களிலே ஹஜ்ஜினுடைய அமல்களிலே அதிகமாக தக்பீர் சொல்வது, அதே போல் ரிபு இரத்தம் அதாவது குர்பானி கொடுப்பது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல் இந்த மாதத்தில் ஹஜ்ஜி எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு இருப்பவர்கள் இறைவனுடைய பொருத்தத்தை அவர்கள் அடைகின்ற பொழுது, இறைவனுடைய நெருக்கத்தை அவர்கள் அடைகின்ற பொழுது மற்ற சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தரக்கூடிய இன்னொரு பலன் என்னவென்று சொன்னால், இந்த நாட்களில் இந்த மாதம் சிறப்பான மாதம், இந்த மாதத்தில் நம்ம குர்பானி கொடுக்கிறது. இந்த மாதத்தில் குர்பானி கொடுத்து, இந்த குர்பானி யாரினுடைய நினைவை நமக்கு நினைவுபடுத்துகிறது? தான் பெற்றெடுத்த பிள்ளையை அறுத்து பலியிடுவது என்பது சாதாரண தியாகமா? இல்லை. எந்த மனதை ஏற்றுக்கொள்ளும்? எவ்வளவு இடையூறு! ஷைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் எப்படி இருக்கும், அதாவது பிள்ளை யாராவது அறுக்க சொல்லுவாங்களாம். அடுத்தபடியாக ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போனோம், பிள்ளையை கொண்டு அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி தகப்பனார் கொண்டு போகிறாங்களா, இதெல்லாம் எப்படி நியாயப்படுமா? அங்கும் அவனுடைய அந்த சூழ்ச்சிகள் அழிக்கப்பட்டது, தோற்று போனது. அடுத்தபடியாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போனான், வாப்பா அறுக்க போகிறாங்க, இங்கேயா போகிறீங்க, எங்கேயா ஓடிட வேண்டியதானே? இல்லை, என் தந்தையினுடைய செயல் இறைவனுடைய கட்டளை என்று சொன்னார், என் தந்தைக்கும் இறைவனுடைய கட்டளைக்கும் நான் அடிபணிகிறேன் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட தியாகம், இந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாளையில் நீங்களும் உலஹியா குர்பானி கொடுங்கள். உங்களுடைய உணவு போக உங்களுக்கு நீங்கள் குர்பானி கொடுக்கும் அளவுக்கு உங்களிடத்திலே வசதி இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள். அதனுடைய மாமிசத்தை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள். இதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இந்த இடத்தையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை சொல்லி தந்தாங்க தெரியுமா? தக்வாவை தான் சொல்லி தந்தார்கள். லா யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா. இங்கே மாமிசத்தின் இரத்தமோ அல்லது மாமிசத்தின் அந்த சதைகளோ அந்த கறி துண்டுகளோ இதுவல்ல நோக்கம், உங்களுடைய தக்வா, இறை அச்சம், இறை நெருக்கம். இறைவனை மறந்து விடாதீர்கள், இறைவனுடைய நெருக்கத்தை விட்டுவிடாதீர்கள். இந்த ஒரு தாற்பயத்தை தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து சொன்னார்கள், நீங்கள் இந்த மாதத்திலே இப்படி அதாவது உதஹியா கொடுங்கள், அதிலே உங்களுடைய முன்னோர்களை நினைவு செய்து கொள்ளுங்கள். இப்படி நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்காக கொடுக்கப்பட்டது. இதில் ஒவ்வொன்றும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இமாம்கள் சொல்லும்போது இன்னும் சொல்லுவாங்க,
மற்ற நாளில் நீங்கள் ஒரு அமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்கன்னு சொன்னால், டெய்லியும் குரான் ஓதிட்டு வரோம், அப்படி நம்ம தினமும் குரான் ஓதிட்டு வரோம்னு சொன்னால், இந்த நாட்களில் கூட கொஞ்சம் அந்த குரானில் ஒரு அமலாக செய்யுங்க. இந்த நாளினுடைய நியத்தை கொண்டு, இந்த நாளினுடைய தேட்டத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நியத்து செய்து நீங்கள் என்ன செய்யுங்க, அமல் செய்யுங்க. காரணம், உங்களுடைய அமல் என்பது இந்த நாளுக்கு சிறந்ததா. அல்லாஹ் அந்தளவு கண்ணியப்படுத்தி தந்திருக்கான் இல்லையா, அதுக்கு ஒரு சுக்குன் செய்யணும் இல்லையா. அல்லாஹ் இவ்வளோ நம்ம கண்ணியப்படுத்தி தந்திருக்கிறான், அந்த கண்ணியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவனுக்கு இத்தாஅத்து செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தான் நீங்கள் என்ன செய்யுங்க, குறிப்பாக நீங்கள் உங்களுடைய அமலை இன்னும் அதிகப்படுத்திக்கிங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் சொல்லுகின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் 9 நாட்கள் நோன்பு வைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸும் இருக்கிறது. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே நோன்பு வைப்பது உங்களுடைய பாவங்களை போக்கும் என்று, முந்திய பாவங்களையும் பிந்திய பாவங்களையும் போக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நன்மாராயணம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிகமாக திக்ரு செய்யுங்கள். தக்பீர் சொன்னோம், தஹ்லீல், திக்ரு, தஹ்மீது, ஹம்து, அந்த ஒவ்வொன்றையும் சொல்லித் தருகின்ற பொழுது குர்ஆனினுடைய ஆயத்தை கொண்டு வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வினுடைய திக்ரு தான் மிகவும் உயர்வானது, மிகவும் உயர்வானது. அப்படிப்பட்ட திக்ருகளை கொண்டு நீங்கள் அதிகமாக இறைவனை திக்ரு செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லிட்டு சொன்னாங்க, மஸலுல் லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு கமஸலில் ஹய்யி வல் மய்யிதி. பாருங்கள், இந்த நிகழ்வுகள் எல்லாம், இந்த மாதத்தின் எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய நபிமார்களுக்கு நடக்கப்படுகின்ற பொழுது இறைவனுடைய நெருக்கத்துக்காக வேண்டி நடத்தாட்டப்பட்டது. நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வரக்கூடிய அத்தனை சோதனைகளும் இறைவனுடைய நெருக்கத்திற்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சந்தித்ததும் இறைவனுடைய சந்திப்புக்காக, நெருக்கத்திற்காக. அதே தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜத்துல் விதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முன் நிகழ்வுகளை எல்லாம் அப்படியே பாரம்பரியமாக பின்பற்றி அதை நமக்கு கடமையாக்கி தந்து அந்த நினைவுகளை நினைவு கூட்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் இன்றைய நாள், இந்த சிறப்புக்குரிய நாளையிலேயும், இந்த சிறப்புக்குரிய மாதத்திலேயும், இந்த சிறப்புக்குரிய இடத்திலேயும் மோமீன்கள் முஸ்லீம்களினுடைய உயிர்களையும் உடைமைகளையும் உங்களுக்கு சிறப்பாக்கி தருகிறேன். அதில் யாரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களிடத்தில் எதை எத்தி வைத்தேனோ அதை இந்த சமூகத்துக்கு எத்தி வைத்து விடுங்கள். அதில் நீங்கள் எந்த குறையும் வச்சிடாதீங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மனித சமூகம் வாழ்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் அதை எத்தி வைத்து விட வேண்டும். அப்படி எத்தி வைக்கின்ற பொழுதுதான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும், பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அதன் மூலமாக இறைவனை அடைவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்திவாரம் போட்டது இதே இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்தில், அந்த புனிதமான இடத்தில் புனிதமான நினைவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி தான் இன்று உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஜோதி, இஸ்லாமிய பாரம்பரியம், இறைவனுடைய நினைவுகள், இறைவனுடைய நினைவை சுமந்த அந்த அவுலியாக்களினுடைய நினைவுகள், ஒவ்வொரு முஸ்லீமுடைய நினைவுகளும் நமக்கு படிப்படியாக பாதுகாக்கப்பட்டு பரவி இருக்கிறது. அருமையானவர்களே, இதோடு அல்ல, கியாம நாள் வரக்கூடியவர்களுக்கும் இந்த கட்டளை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை. இந்த கட்டளையை நினைவு கூறுவதற்காகத்தான், அல்லாஹ்வே நீங்கள் அதிகமாக திக்ரு செய்யுங்கள், திருப்பி 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 இறைவனை ஞாபகப்படுத்துகின்ற பொழுதுதான் அவனுடைய உணர்வோடு நம்முடைய உள்ளம் ஐக்கியமாகும். அப்படி ஐக்கியமாக்குகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் உயிரோட்டம் அடைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவனுடைய ஞாபகத்தோடு எந்த மனிதன் இறைவனுடைய திக்ரோடு வாழ்கிறானோ அவனும், இறைவனுடைய நினைவை மறந்து எந்த மனிதன் வாழ்கிறானோ அவனுக்கும் மத்தியிலே உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? உயிரோடு வாழ்பவனுக்கும் மரணித்தவனுக்கும் சமமானது. குர்ஆனும் இதை போல நிறைய பேசுகிறது. அல்லாஹ்வினுடைய பாதைகளிலே, அதாவது ஜிஹாது செய்தவர்களை பற்றி பேசுகின்ற பொழுதும், ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாது எது? தன்னுடைய மனதை
தன்னுடைய கல்வை சுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது, இது போன்ற இந்த அமைப்புகளை சொல்கின்ற பொழுதெல்லாம் இங்கே அதாவது அல்லாஹ்வினுடைய திக்ரு தான் முதன்மையாக இருக்கிறது. இந்த திக்ரை கொண்டுதான் மனிதன் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி தூய்மைப்படுத்துவது மட்டுமல்ல, தான் மனிதன் என்றுமே உயிருள்ளவனாக, ஜீவனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொன்னார்கள். எனவே இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக திக்ரு செய்யுங்கள், அதிகமாக திக்ரு செய்யுங்கள். அப்படி திக்ரு செய்வது என்பது உங்களுக்கு மிக பெரும் உங்களுடைய உயிரோட்டத்தை உங்களுக்கு தரும். அந்த உயிரோட்டம் என்பது உங்களுக்கு இறைவனிடத்திலே சேர்த்து வைக்கும். இதுக்கு தானே அல்லாஹ் நம்மளை படைத்தான். மனித சமூகத்தை படைத்ததே அல்லாஹ் அதற்குத்தான். எல்லா படைப்பையும் இந்த மனித சமூகத்துக்கு வசப்படுத்தி கொடுத்தான். இந்த மனித சமூகத்திற்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனை தேவைகளுக்காக வேண்டியும் அனைத்து படைப்புகளையும் படைத்த அல்லாஹ் இந்த மனிதனை மட்டும் தனக்காக ஆக்கி கொண்டான். அப்படி தனக்காக ஆக்கி கொண்ட அல்லாஹ் இந்த மனிதனுக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்தான். உனக்கு எல்லாத்தையும் என்னுடைய கட்டளைக்குள்ளே நான் வச்சிருக்கிறேன். பறவைகளும் சூரியனும் சந்திரனும், இதே ஹஜ் சூராவினுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இந்த ஆயத்திலும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வானங்களும் பூமிகளும் அதில் உள்ளவைகளும் பறவைகளும் கோள்களும் அத்தனையும் இறைவனை சுஜூது செய்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் அத்தனையினுடைய யதார்த்தத்தையும் சொல்லிவிட்டு மனிதனை பற்றி சொல்கின்ற பொழுது, உங்களுக்கு மட்டும் நான் ஒரு தனித்துவத்தை தந்திருக்கிறேன். என்னை நீங்களே விரும்பி அடைய வேண்டும், என்னை நீங்களே விரும்பி உணர வேண்டும், எனக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும். உங்களிலே உங்களுக்கு எதிர்ப்பாக பல படைப்புகள் இங்கே இருக்கலாம். இப்லீஸ், ஷைத்தான், நஃப்ஸு, இப்படிப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளும் இறைவனுடைய நெருக்கத்தை விட்டு மனிதனை துண்டிப்பதற்கு முயற்சிக்கலாம். அந்த இடத்திலே நீங்கள் போராடி என்னிடம் வாருங்கள். அப்படி போராடி வருகின்ற பொழுது உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக பல வணக்கங்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த வணக்கங்களிலே சிறந்த வணக்கமாக பசி, நோன்பு, அதே போல பசித்திருப்பது, தாகித்திருப்பது, இது போன்ற நோன்பை தந்திருக்கிறேன். இந்த மாதத்தில் நோன்பு வைத்து என்னுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே நீங்கள் அதே போல தொழுகையை கொண்ட என்னிடத்திலே நீங்கள் நெருக்கத்தை அடைந்து கொள்ளுங்கள். அதே போல் அதாவது உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸை வெளிப்படுத்துவதற்காக, அந்த இச்சைகளை அறுத்து பலியிடுவதற்காக குர்பானை கொண்டு நீங்கள் என்னுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே குறைகள் இருந்தால், உங்களுடைய சிந்தனைகளிலே, உங்களுடைய நிய்யத்திலே குறைகள் இருந்தால் அதை சரி செய்வதும் கூட இப்படிப்பட்ட இந்த குர்பானியின் மூலமாக நீங்கள் என்னுடைய நெருக்கத்தை அடையலாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்த அல்லாஹ் அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். இன்னா அதைனாக்கல் கௌசர், நாயகமே உங்களுக்கு தந்த நியாமத்துக்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களுக்கு நாம் சென்ற நினைவுகள் இந்த துனியாவில் மட்டுமல்ல, இந்த துனியாவை விட்டும் பிரிந்ததற்கு பின்னால் நாளை ஆகிரத்திலே எல்லாம் இறைவனுடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கென்று அந்த கௌசர் என்னும் தடாகத்தை தனித்துவமாக தந்தானே, அந்த இறைவனுடைய அந்த நியாமத்துக்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அந்த ஆயத்தினுடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், நீங்கள் அல்லாஹ்வை தொழுகுங்கள், அதே நேரத்திலே இறைவனுக்காக நீங்கள் குர்பானி கொடுங்கள். அந்த குர்பானி என்பது இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், எதிரிக்கு அது மிக பெரும் ஒரு தோல்வியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த குர்பானியின் மூலமாக கற்றுத்தருகிறான். இதே நிகழ்வு தான் அன்னைக்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஷைத்தானுக்கு மிக பெரும் தோல்வியை கொடுத்தான். அதனால தான் இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம், ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவன் எடுத்தெறியப்பட்டவன் என்றாலும் சபிக்கப்பட்டவன். இறைவனுடைய சாபம் மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாபம், அது மட்டுமல்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாபம், அது மட்டுமல்ல ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாபம், அது மட்டுமல்ல அவருடைய சந்ததியிலே வந்த எத்தனையோ நபிமார்கள், ரசூல்மார்களுடைய சாபம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சாபம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக குர்ஆனினுடைய நிகழ்வாகவே, குர்ஆனினுடைய ஆயத்தாகவே இறக்கப்பட்டு விட்டது. நான் சொன்னான் இல்லையா, குர்ஆனை நீங்கள் ஓதினால் ஃபஸ்தஈது பில்லாஹ்,
ஷைத்தானை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று குர்ஆனிலேயே அல்லாஹ் அதை ஆக்கிவிட்டான். அந்த அளவுக்கு ஷைத்தானுக்கு மிக பெரும் தோல்வியை கொடுத்தான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் வெற்றியை கொடுத்தான். இந்த இரண்டுக்கும் மத்தியிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சொன்னான், நீங்கள் இறைவனை தொழுகுங்கள், குர்பானி கொடுங்கள், நினைவு கூறுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலும் அதை தான் நமக்கு கற்றுத்தந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தரஜாவும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையும் அவர்களுடைய படைப்பும் அதில் யாரும் கணக்கிட முடியாது, மட்டிட முடியாது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் அளவுக்கு, குறிப்பெடுக்கும் அளவுக்கு உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பெருமானாரின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான், இந்த உம்மத்துக்கு கற்றுத்தருகிறான். நீங்கள் அதிகமாக தொழுகுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க. அந்த தொழுகையின் மூலமாக இன்னொன்றையும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பொறுமையை கையாளுங்கள், பொறுமையை நீங்கள் கையாளுங்கள். ஒவ்வொரு சோதனைகளிலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் நீங்கள் பொறுமையை கையாளுங்கள். அது இறைவனின் பக்கம் உங்களை சேர்த்து வைக்கும். சையதுனா ஊஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய யாகாரத்துல்லா அந்த பைத்தில் கூட இந்த சபரை பற்றி ஒரு கனியை, அதாவது ஒரு கன்னியை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அங்கும் கூட யாகாரத்தல்லாஹி உஸைர முஸ்ரியாத்தன் ஃபி அல்லி உகதத்தினா யாகாரத்தல்லா. அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது பொறுமையை முன்னிறுத்தி அதற்கு பின்னால் இறைவனிடத்திலே உதவி தேடுகின்ற பொழுது அந்த உதவியை அவர்கள் அல்லாஹ்வினுடைய பேருதவியே எங்களுக்கு நீ உதவி செய். வலிமார்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, நோய் இருக்குது. இதனால் அவர்கள் அச்சம் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எதற்கு அச்சம் கொள்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் அச்சம் கொள்வதெல்லாம் எங்கு இறைவனுடைய பொருத்தத்தை விட்டும் நாம் தூரமாகி விடுவோமோ, என் இறைவன் எங்கு என்னை அதாவது ஒதுக்கி விடுவானோ, அவனுடைய அருள் பார்வையை விட்டு என்னை எங்கே நீக்கி விடுவானோ, இந்த எண்ணங்கள், இந்த கவலைகள் தான், இந்த அச்சம் தான் அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கும். எனவே தான் அவர்களை அவுலியாக்கள் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட உள்ளத்தை சுமந்ததினால தான் அவர்களை அல்லாஹ் அவுலியாக்கள், என்னுடைய நேசர் என்று சொல்லி அல்லாஹ் வர்ணனை செய்கிறான். அப்படி அவர்கள் வாழ்ந்ததினால தான் அவர்களுடைய ஹயாத்தும் அவர்களுடைய மௌத்தும் இந்த மார்க்கத்தின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரே மாதிரி கணிக்கப்படுகிறது. அவருடைய கபறுகள் அவர்களுடைய உடல்களை மண் தீண்டாது, அவர்களுடைய உடல்களை மண் தீண்டாது. கபரிலே இருக்கக்கூடிய எந்த பூச்சிகளோ அல்லது மண்ணிலே உருவாகக்கூடிய அல்லது உடலிலே இருந்து உருவாகக்கூடிய புழுக்களோ பூச்சிகளோ தேடி விடாது, அது பாதுகாக்கப்படும். எனவே தான் இந்த மார்க்கம் அவர்களுக்கென்று ஒரு கண்ணியப்படுத்துகிறது. ஏன் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தின் ஒவ்வொரு சித்தாந்தமும் இறைவனோடு இணைக்கப்பட வேண்டும். அந்த இறை கட்டளைக்கு மனிதன் நடந்து ஒத்து நடக்க வேண்டும். அந்த இறை பொருத்தத்தை அடைய வேண்டும். இதிலே பல தராதரங்கள் இருக்கிறது. நபிமார்களுடைய தராதரங்களை அல்லாஹ் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் வரலாற்றின் மூலமாக வேதங்களின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான். அதிலேயும் சிலரை அல்லாஹ் வருகின்ற சமூகத்திற்கு படிப்பினையாக இந்த மார்க்கத்தின் கடமைகளில் ஒன்றாக கடமையாக்கி விட்டான். அந்த கடமைகளை பொதிந்த மாதம் தான் இந்த புனிதமான மாதம். அந்த கடமைகளை பொதிந்த மாதம் தான் இந்த புனிதமான மாதம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு யாருமே அந்த நபிமார்களை மறக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால், இன்ன சஃபாவுன் மருவத்தமின் ஷாயிரில்லா, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வினுடைய நினைவு சின்னங்கள் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 70,000 நபிமார்கள் அந்த இடங்களிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த புனிதமான அந்த காபத்துல்லா, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நகரத்திலே 70,000க்கும் அதிகமான நபிமார்கள் அங்கே இறைவனுடைய நினைவு சின்னமாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு வரலாறு நினைவுபடுத்தி தருகிறது. குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போல் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் நினைவு கூறுவது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய நெருக்கத்தை தருகிறது. அதனால தான் இந்த மஜ்லிஸ். அருமையானவர்களே, இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த சித்தாந்தத்தின் இந்த இஸ்லாமிய கொள்கைகளின் நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய காலத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் முரணாக இருக்கிறது. இது அன்னைக்கு இருந்து வந்துட்டு இருக்குது. இந்த அஸ்திவாரம் எதை சொல்லித் தருகிறது? இறைவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மனிதனுக்கும் காலத்துக்கும் மத்தியிலே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த காலம் எந்த மனிதர்களை குறிக்கிறது? நல்லவர்களை குறிக்கிறது. அவர்களுடைய நினைவுகளை சுமந்ததினால் இந்த காலங்களும் சிறப்பாகிறது.
இந்த காலங்கள் சிறப்பாவதற்கு நபிமார்களுடைய தியாகங்கள் ஒரு மிக பெரும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இடங்கள் சிறப்பாவதற்கு, அதாவது சிறந்த ஒரு நினைவாக அந்த காலத்தினுடைய இடத்தினுடைய நினைவுகள் சிறப்பாக இருக்கிறது. நம்ம சுபான் மூடுதலை கூட பார்ப்போம். ஜம்சம் நீரத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த பைத்தில் சொல்லுவாங்க, மிம்மாயி ஜம்சம கான் அகசுலு சுதூரிஹி ஒலி ஜம்சம ஷரஃபுல் ஜசீமு பி முஸ்னதி. ஜம்சம் நீரா, அதற்கு எவ்வளோ சிறப்புகள் இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, எந்த தேவைக்காக மனிதன் இதை அருந்துகிறானோ அந்த தேவை இதை குடிப்பதினால் அவனுக்கு நிறைவேற்றப்படும். எந்த நோய்க்காக மனிதன் இதை அருந்துகிறானோ அந்த நோய் அந்த மனிதனுக்கு ஷிஃபாவாக்கி கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த ஜம்சம் கூட எதை நினைவுபடுத்துகிறது? நம்முடைய முன்னோர்கள் இப்படி யோசிப்பார்கள். ஜம்சம் நீருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னார். அது எப்படிப்பட்ட சிறப்பு என்று தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய கல்பு அந்த ஜம்சம் நீரை கொண்டு கழுவப்பட்டது என்று சொல்லி வரலாறு சொல்கிறதே. உங்கள் கல்போடு இணைந்ததினால தான் இந்த ஜம்சமுக்கு இன்று ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி. காபத்துல்லாவினுடைய சிறப்பும் அப்படித்தான். காபத்துல்லாவினுடைய சிறப்பும் இதுபோலத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. காபத்துல்லா எப்படி இருந்தது? அந்த இடத்தை உருவாக்கியது. வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக கட்டியதாக ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதே நேரத்தில் அதை அதாவது மறுபுனரமைப்பு அமைப்பு செய்து தந்தது யார்? செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ செஞ்சாங்க? யா அல்லாஹ், என்னையும் என் பிள்ளையையும் இதன் மூலமாக நீ ஏற்றுக்கொள். இப்படி ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் ஒத்துப அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரெண்டாவது என்ன சொன்னாங்க? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன லக வ மின் ذُرِّيَّتِنَا. இஸ்லாத்தை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை நீ முஸ்லீமாக வாழச் செய் என்று ஏன் துஆ செய்தார்கள்? இந்த இஸ்லாம் என்பது இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம். சொன்னோம் இல்லையா, இன்ன தீனா இந்தல்லாஹில் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்பது இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம். அதைத்தான் நான் அடைய வேண்டும். அப்படி அடைந்தால்தான் இறைவனுக்கு நான் சொந்தக்காரனாக ஆக முடியும், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக நான் ஆக முடியும் என்பதை அந்த காபத்துல்லாஹ்ல துஆ செஞ்சாங்க. அதே போல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம். யா அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளிலிருந்து நீ ஒரு நபியை அனுப்புவாய் அல்லவா, அந்த நபியை அந்த ரசூலை என் சந்ததிகளிலிருந்து நீ அனுப்பு என்று துஆ செஞ்சாங்க. எந்த இடத்துல? காபத்துல்லாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், பின்னால் வரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் இங்குதான் இருக்கும் என்பதை அன்று அறிந்த சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் துஆ செஞ்சாங்க? பெரியோர்களுடைய அந்த சுஹபத் என்பது, நல்லோர்களுடைய அந்த சுஹபத் என்பது நமக்கு நம்முடைய இடத்திற்கு ஒரு மிக பெரும் வெற்றியையும் அதே நேரத்திலே பாதுகாப்பையும் அதே போல நமக்கு ஒரு மிக பெரும் உயர்வையும் தரும் என்பதைத்தான் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். ஒவ்வொரு நிகழ்வுகளும் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகின்ற பொழுது ஆழமாக சொல்கிறது. ஒல் ஃபஜ்ரி வலையாலின் அஷர், நான் காலையின் மீது சத்தியம் செய்கிறேன், இரவின் மீது சத்தியம் செய்கிறேன், ஒற்றை படையின் மீது சத்தியம் செய்கிறேன், இரட்டை படையின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றையும் சொல்லிவிட்டு, மனித சமூகமே, உங்களுக்காக இத்தனையும் நான் ஆக்கி தந்தேன், இந்த நாட்களை புனிதமாக ஆக்கியிருக்கிறேன், இந்த நாட்களுக்கு வாழ்ந்த இந்த நாட்களிலே புனிதமான தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணம் செய்த நல்லோர்களை உங்களுக்கு நான் வாழ்வியலாக ஆக்கி தந்திருக்கிறேன். அவருடைய நினைவுகள் எல்லாம் உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். இந்த உம்மத்தை, மனித சமூகத்தை அல்லாஹ் பொறுப்பெடுத்து, அந்த அளவு அல்லாஹ் பொறுப்பெடுத்து எல்லா உணர்வுகளையும் ஊட்டுகிறான். ஒவ்வொரு நிமிடத்திலும் உன்னுடைய உள்ளத்திலே நான் இருக்க வேண்டும், என்னை நீ உறுதி கொள், என்னின் மீது நம்பிக்கை கொள், என்னின் பக்கம் மீண்டு வா. சொல்லுவாங்க இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, இறைவனிடத்திலிருந்தே நாம் படைக்கப்பட்டோம், அவனின் பக்கமே நாம் மீளக்கூடியவராக இருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய உஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி, அதுலேயும் நினைவுபடுத்துவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் அதிபதியாம் அல்லாஹ் ஒருவனுக்கு என் வணக்கமும் என் குர்பானியும் என் வாழ்க்கையும் என் மரணமும் அவனுக்கே உரித்தானது என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம ஓதுறோம். நம்முடைய உள்ளம் பராகாக்கி இருக்கு. இன்றைக்கி எப்படி உணர்றோம்? இதை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் வழிமாறுகள் கஷ்டப்பட்டாங்க.
இறை தியானத்திலே இருந்தார்கள். அவங்க செஞ்சதெல்லாம் என்ன? இன்றைக்கி ஜலாலியா திக்ரினுடைய ராத்திபை பார்க்கிறோம். சொல்வார்கள், நஃப்ஸை நாம் அடக்க வேண்டும் என்று சொன்னால் திக்ரை கொண்டு தான் அந்த நஃப்ஸை அடக்க முடியும். அந்த திக்ரு தான் நஃப்ஸை ஹலாக்காக்கும். அந்த ஹலாக்கு அதாவது நஃப்ஸ அம்மாரா என்பதை நஃப்ஸை முத்மஇன்னா, நஃப்ஸு பரிபூர்ணமாக நிம்மதியான இறைவனின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நஃப்ஸாக ஆக வேண்டும் என்று சொன்னார். அந்த நஃப்ஸ் என்பது திக்ரை கொண்டு தானாகும். அல்லாஹ் சொல்வதைப் போல் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்களுடைய அதாவது அல்லாஹ்வினுடைய திக்ரு தான் உங்களுடைய கல்பை முழுமைப்படுத்தும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டுத்தான் இது போன்ற சத்தியங்களை அல்லாஹ் செய்கிறான். முன்னாடி எத்தனையோ ஆயத்துக்கள், எத்தனையோ சட்டங்கள், எத்தனையோ வரலாறுகளை சொல்கிறான். பின்னாடி அல்லாஹு தாலா இந்த நாட்களை கொண்டு சத்தியம் செய்து இது போன்ற நாடுகளை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது அந்த உணர்வுகளை இங்கே கொண்டு வாருங்கள். உங்களுடைய உள்ளங்களை இஸ்லாத்தை கொண்டும் ஈமானை கொண்டும் இறை நெருக்கத்தை கொண்டும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், விட்டுவிடாதீர்கள். இன்றைய காலம் நமக்கு ரொம்ப தேவை இருக்குது. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக நிறைய துஆ செஞ்சிருக்கிறாங்க. இந்த உலகம் அழிகின்ற அந்த காலங்களை இந்த சமூகம் நெருங்குகின்ற பொழுது இந்த உம்மத்து எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாதவன்லாம் தலை எடுத்துருவான். நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அன்னைக்கு அவர்களுடைய மஜ்லிஸ்களில், அவங்களுடைய இடங்களில் இந்த முஸ்லீம் சமூகம் உட்கார்ந்து அவங்களுடைய துஆவை பெற்று அவர்களுடைய பெயர்களை பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டி தன்னுடைய வாழ்வியலாக வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த நல்லோர்களுடைய துஆவோடு இந்த சமூகம் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துச்சு. குறிப்பாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறாமல் இருந்தது. ஆனால் இன்றைய நேரத்தில் அந்த வலிமார்களுடைய சுஹபத்தை விட்டும் இந்த சமூகம் வெளியேறி குர்ஆனை விட்டும் தூரமாகி தன்னுடைய சுய கருத்துக்களை குர்ஆனின் மீது சுமத்தி தன்னை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனுடைய ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டு குர்ஆனுடைய ஆயத்துக்களை பேசிக்கொண்டு இப்படி தன்னுடைய வாழ்க்கையை அழித்தது மட்டுமல்ல, இந்த சமூகத்தையும் அழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் நமக்கு அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தை தந்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த மாதத்தை கொண்டு பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகின்றான் என்று சொன்னால், இந்த மாதத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயமே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய முஸ்லிம்களே, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற காலங்களிலே நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு சக்தி இருந்தால் அந்த இடத்தையும் போய் பார்த்துருங்க. அது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு சக்தி இருந்தால் அந்த இடத்தையும் போய் நீங்கள் முத்தமிட்டு கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறிலே பார்க்கிறோம். நமக்கு சொல்லித்தந்தது ஒரு நிகழ்வு. ஹஜருல் அஸ்வத் கல் ரொம்ப பிரபலமாக பேசுவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க முத்தமிட்டு சொன்னாங்க, நீ ஒரு சாதாரண கல் தான், இருந்தாலும் ரசூலுல்லாஹ் முத்தமிட்டதுனால நான் முத்தமிடுறேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வரலாறை நாம் பார்த்திருக்கிறோம். பின்னாடி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம், உமர் நாயகமே அப்படி சொல்லாதீங்க, அது சாதாரண கல் அல்ல, முஸ்லீம்களுடைய பாவங்களை எல்லாம் அது பொசுக்கக்கூடிய கல். அந்த ஒரு மகத்துவத்தை அந்த கல்லுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சொர்க்கத்திலிருந்து இந்த துனியாவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுகின்ற பொழுது எப்படி இந்த துனியாவிலே அவர்களுக்காக வேண்டிய சொர்க்கத்திலிருந்து அதாவது ஆறுகள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதோ, சில ஆறுகளை நம்ம வரலாற்றில் பார்த்திருக்கிறோம். அதே போல சொர்க்கத்தினுடைய நீர்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, சொர்க்கத்தினுடைய மண் இந்த பூமியிலே எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல் அல்லாஹு தாலா ஹஜருல் அஸ்வத் கல் சொர்க்கத்தினுடைய கல்லை இந்த உம்மத்திற்காக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நினைவூட்டுகின்ற பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலிநாயகத்திட்ட சொன்னாங்க, இது போன்ற அதாவது இந்த இடங்களிலே உங்களை போன்றவர்களின் மூலமாகத்தான் நான் உயிரோட்டம் பெறுகிறோம் என்பதை சரியான முறையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் எடுத்துகின்ற பொழுது குறிப்பாக இந்த மாதம் அல்லாஹ் குர்ஆனிலே இந்த இரவுகளையும் பகல்களையும் பற்றி சத்தியம் பண்ணி ஒரு இடத்துல சொல்கிறான். அதே நேரத்தில் காலங்களை மொத்தமாக சொல்கின்ற பொழுது இன்ன இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் 12 மாதங்களையும் அல்லாஹ் சொல்லிட்டு
அர்பஅத்து ஹுரும், அதிலே 4 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்டிருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அரபியர்கள் அதேபோல் முன்னால் வாழ்ந்த மக்கள் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருந்தார்கள். அந்த மாதத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, போருக்கு செல்ல மாட்டாங்க. அந்த மாதத்தில் அவர்கள் 4 மாதங்களை ஏன் தொடர்ந்து, அதாவது 3 மாதங்கள், அதில் தொடர்ந்து 3 மாதங்கள், அந்த 3 மாதம் ஏன் சொன்னால் அந்த ஹஜ்ஜினுடைய வருவதற்கு முன்னாலேயே அந்த 2 மாதங்கள் அதற்காகவே தன்னை தயார்படுத்தி கொள்வார்கள். இன்றைக்கி விரைவாக நம்ம அடைஞ்சிருவோம் இல்லையா, இன்றைக்கி கிளம்புனா சுபுக்கெல்லாம் போய் மக்கால போய் இறங்கிடுவோம். அன்னைக்கு அப்படி அல்ல. உலகத்தில் பல பகுதிகளில் இருந்தும் அவர்களுடைய கட்டுச்சாதங்களை எடுத்து அவர்கள் மக்கமா அதாவது மக்கத்துல் முக்கர்ரமாவை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் மாதங்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது. மாதங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த நிலைமைகள் இருந்தது. அதனால தான் அவங்க 2 மாதம் முன்கூட்டியே அவங்க அதுக்கு தயாராகிடுவாங்க. அதையெல்லாம் வரலாற்றிலே நமக்கு நினைவுபடுத்தித்தான் அல்லாஹ் இந்த ஒரு நிகழ்வை சொல்கிறார். இந்த வருகின்ற மாதத்தின் இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுடைய இறைவனை நீங்கள் தக்பீர் சொல்லிக் கொள்ளுங்கள். அவனுடைய வஹதானியத்தை, அவனுடைய வல்லமையை, ஆற்றலை எல்லா காலங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழுகைகளிலும் நீங்கள் நினைவுபடுத்தினாலும் கூட இந்த மாதத்திலே குறிப்பாக அதை நினைவுபடுத்துங்கள். அது போன்ற நிகழ்வுகளை அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களாகிய நபிமார்களுக்கு சோதனையிட்டு அதை உண்மைப்படுத்தி காட்டினான். சோதனைப்படுத்தி இந்த மக்களுக்கு அல்லாஹ் அதை உண்மைப்படுத்தி காட்டினான். அவர்களின் மூலமாக அவர்களை அல்லாஹ் வெற்றியடைய செய்தார். இதே வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னார் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் அல்லாஹு தாலா நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்தான். அருமையானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி, இந்த மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள். கால பலகனி, அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாயிலாக சொல்லப்பட்ட, அறிவிக்கப்பட்ட ஹதீஸ், பலகனி பி அன்னல் அமல் ஸாலிஹி ஃபி ஐயாமில் அஷரில் உவல், இந்த மாதத்தினுடைய 10 நாட்களினுடைய இந்த சிறப்பு இருக்கிறது. எப்படிப்பட்ட சிறப்பு என்று சொன்னால், மின் ஷஹரில் ஹஜ்ஜா, இந்த நாட்களிலே ஒரு மனிதன் நன்மைகளை செய்வான் என்று சொன்னால் அவனுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கொடுக்கப்படும் என்று சொன்னால், யாதில் ஓசுவத்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே அவர்களோடு போருக்கு சென்ற அந்த ஷுஹதாக்களுக்கு என்ன நன்மைகள் கொடுக்கப்படுகிறதோ அது போன்ற நன்மைகள் இந்த நாட்களிலே, இந்த நாட்களை நியத்து வைத்து, இந்த நாட்களை கண்ணியப்படுத்தி எந்த மனிதன் நல்லமல்கள் செய்கிறானோ அவனுக்கு அந்த நன்மைகள் கொடுக்கப்படும். அதே போல பைன்ன கயாமல் லைலி மின் லயானியல் அஷரி, இந்த 10 நாட்களுடைய இரவுகளிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கொடுக்கப்படும் என்று சொன்னால், கயாமில் லைலத்துல் கத்ர் இரவிலே என்ன நன்மைகள் கொடுக்கப்படுமோ அவ்வளவு நன்மைகள் இந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அருமையானவர்களே, புனிதமான இந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் நல்லோர்கள் எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ எல்லா விதத்திலையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த நாளையும் நம்ம கண்ணியப்படுத்தணும். இந்த நாளில் நமக்கு இந்த மார்க்கத்தையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த மார்க்கத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். முழுமையாக நம்பணும். நம்ம நம்பிதான் இருக்கிறோம். நம்பிக்கையில் இன்னும் அஸ்திவாரம் இருக்கிறது. சஹாபாக்களுடைய அஸ்திவாரம் எப்படி இருந்தது? மார்க்கத்தை நம்பினதினால் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கே முதல்ல அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. நம்ம அந்த அளவுக்கு இன்னும் வரலை. இந்த மண்ணின் மீது, இந்தியாவின் மீது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கட்டளையை ஏற்று வந்த எத்தனையோ ஒலிமார்கள் இந்த மாதத்திலே, இப்ராஹிம் பாதுஷா நாய் அவங்களுடைய நினைவு நாள், சென்ற வாரம் தான் அவங்களுடைய அந்த கொடியேற்றமும் அதே போல் சந்தனக்கூடு உருவசம் முடிந்தது. அவன் இந்த மண்ணுக்கு வரும்பொழுதும் இந்த மண்ணுக்கு ஹிதமத்துக்காக வேண்டி வந்தாங்க. வந்து எத்தனையோ மக்களுக்கு
லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த கலிமாவை சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைத்து முஸ்லீம்களாக மரணிக்க செய்து இன்று அவர்களுடைய துவாவோடும் அல்லாஹ்வினுடைய அந்த ரிதாவோடும் மூத்தாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹாஜா நாயம் வந்தாங்க, அவர்களுடைய எத்தனையோ ஹலீஃபாக்கள் இந்த மண்ணில். அவர்களுடைய பாரம்பரியமான இந்த ஹிதுமாத்துக்களை செய்யும் கடமை நமக்கு இருக்கிறது. நம்ம முழுமையாக நம்ம இதை ஏற்று நம்மளும் இதில் வர்றதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம் பிள்ளைகளே இன்றைக்கி மார்க்கத்தை விட்டு தூரமாயிட்டு இருக்கிறாங்க. நம் குடும்பமே மார்க்கத்தை விட்டு தூரமாகி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தின் அனுஷ்டானங்களின் முக்கியமாக அதான் பாங்கு சப்தத்தோடு எழ வேண்டிய இந்த சமூகம் பாங்கு சப்தம் காதில் கேட்காமல் உறங்கி கொண்டு இருக்கிறது. இந்த நாளை நினச்சி பாருங்கள். ஏன் அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்னான்? எல்லா நாளும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை குறிப்பாக ஃபஜ்ரினுடைய பாங்கு சொல்லும் பொழுது அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், உங்களுடைய தூக்கத்தை விட அல்லாஹ்வினுடைய தொழுகை தான் சிறந்தது, அந்த நினைவு தான் சிறந்தது, அந்த இபாதத்து தான் சிறந்தது என்று சொல்லி இந்த சமூகத்துக்கு எழுப்பப்பட்ட காலங்கள் போக இந்த சமூகம் உறங்கி கொண்டிருக்கிறது. தாய்மார்கள்லாம் 7 மணிக்கு மேலே தான் எந்திக்கிறாங்க, பிள்ளைங்களும் அப்படி தான் எந்திக்கிறாங்க. இன்னும் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், வாரத்தில் 7 நாளில் 5 நாள் பள்ளிக்கூட நாட்கள். 7 மணிக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணுன்றதுனால சீக்கிரமாக இருந்து பிள்ளைய ரெடி பண்ணுறாங்க. அந்த பிள்ளைய மக்தபுக்கு அனுப்புறது கிடையாது, இவங்களும் குரான் ஓதுறது கிடையாது, தொழுகை கிடையாது. இப்படி போக வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் பிள்ளைக்கும் லீவு. அதனால் நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம், ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு 12 மணிக்கு மேலே பிற்பகுதி மதியத்தை வெளியே போய் எங்கேயாவது மசரகத்து என்று சொல்லக்கூடிய டைம் பாஸ் பொழுதுபோக்கக்கூடிய இந்த நிகழ்வு. அருமையானவர்களே, இந்த மார்க்கத்தின் சித்தாந்தம் ஒவ்வொரு நினைவும் இறைவனுடைய நினைவோடு நீ வாழ்ந்து கொண்டிரு. எந்த நேரத்திலும் நீ மரணத்தை சந்திப்பாய் என்பது உனக்கு தெரியாது. உன் மரணம் வருகின்ற பொழுதுதான் நீ கை செய்தப்படுவாய். ஆனால் கலிமா சொன்ன எந்த முஸ்லீமும் அந்த நிலைமைக்கு சென்று விடக்கூடாது என்பதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கருத்தாழம் கொண்டு செயல்பட்டார்கள். அருமை சஹாபாக்கள் கருத்தாழம் கொண்டு செயல்பட்டார்கள். அதற்கு பின்னால் அதை எத்தி வைத்த அவுலியாக்கள் வலிமார்கள் கருத்தாளம் கொண்டு செயல்பட்டார்கள், இந்த சமூகத்தை பாதுகாத்தார்கள். நாம் இன்னும் முழுமையடையாமல் கொஞ்சம் பின்தங்கியதின் காரணமாக இன்று நாமும் பலகீனமாகிவிட்டோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த புனிதமான நாளையின் பொருட்டால் அல்லாஹ் நமக்கும் இந்த நாட்களிலே அதிகமான இந்த நாட்களை சந்திக்கும் பாக்கியத்தை தந்து நம்முடைய ஆயுளை அல்லாஹ் நீளப்படுத்துவானாக. அதிலும் குறிப்பாக இதற்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த நபிமார்களுடைய புனிதமான இடங்களாகிய மக்கத்துல் முக்கர்ரமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனித இடம் மதீனத்துல் முனவ்வரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துனியாவிலே ரவுலத்தும் மிரியானில் ஜன்னா என்று சொல்லி சொர்க்கத்தில் சுபச்சோபனம் செய்யப்பட்ட அந்த மண் துர்பத்து அருந்தினா ஷிஃபா மருந்தினா, மதினாவினுடைய மண் என்பது நோய்க்கு நிவாரணம் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. உடல் நோய்க்கு மட்டுமல்ல, உள்ள நோய்க்கும் நம்முடைய இமாம்கள் அந்த மண்ணுக்கு போகின்ற பொழுது தன்னுடைய காலநிலையை அதாவது அந்த சுற்றுப்புறம் அந்த இடத்துக்கு வெளியே கலட்டி விட்டுத்தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே நேரத்தில் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் சொல்வார்கள், இது ரசூலுல்லாஹுடைய மண், இதிலே நான் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், இதில் எங்களுக்கு ஷிஃபா இருக்கிறது என்று சொல்லி எப்படி நம்பிக்கையை ஆழ்ந்த நம்பிக்கையை தன்னுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தி ஏற்றுக்கொண்டார்களோ எடுத்துக்கொண்டார்களோ அப்படிப்பட்ட பாக்கியத்தோடு அந்த இடங்களுக்கு செல்லும் பாக்கியத்தை, அந்த தக்குவாவோடும் அந்த இல்மோடும் செல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் கியாமனால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவாக. குறிப்பாக நமக்கு மார்க்கத்தை கொண்டு வழிநடத்திய நம்முடைய வழிமார்களாகிய இந்த புனிதமிகும் கந்தூரிக்கு சொந்தக்காரர்களாகிய முவ்வொழி நாதாக்களினுடைய வரக்கத்தை கொண்டு அவர்களை எக்காலமும் நாம் நினைவு கொண்டு அவர்களுடைய துவாவோடு அவர்களுடைய லிவாவுக்கு கீழே சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய அந்த பரிபூர்ணமான உண்மைக்கு கீழே வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعدائي بالمدد مغفرا لرب
وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غوثي ويا مددي كن لي ظاهرا على الأعداء بالمدد مجير يرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غوثي يا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير ارلي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين وهداني من مريدين أهديك الأكوام ومن عبيدك عبدا داعيا ندوام ومن جنودك مقدام إليه نعم الأمير أميرا محيي الدين بصر فؤاد صراطا سالكه والله أعتقه فأنت مالكه ونجي من الله فيها مالكه سلطان كل ولي محيي الدين صلي اللهم دام العود الأعلى مقام على محمد العلي لخير مقاوله والذي دينا رشاد عطا وصلوا يشفع لي يا معي الدين والتابعين لهم مؤسس الدين مبنينا جسدهم لله للدين مستبشرين بفضل الله في الدين ومنهم من تنصرني معي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلحمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. எமது காதிரியா கொடிமர சிறுஞார் பள்ளியில் மறைந்து வாழும் மகான்களான மூவழி நாதாக்களின் 415வது உருஸ் முபாரக் கந்தூரி தினத்தின் தொடர் சொற்பொழிவு இன்றைய தினம் கடற்கரை முஹிதீன் பள்ளியினுடைய கண்ணியத்திற்குரிய இமாம் மௌலவி முகமது ஷா ஆலிம் மாதிரி அவர்களால் மாண்பா